Hi guys, welcome to Felt Reactions. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் கிளிப் அமைச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபேவரட் கிளிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா midfield.ytya அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே அனுப்புங்க. அங்கேருந்து நான் எடுத்து அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வீடியோ வந்து போடுறேன். முக்கியமாக எல்லாரும் ஹெட்செட் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ கோயம்புத்தூர் மாப்பிள்ள கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா சார், கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் கோயம்புத்தூர் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். கோயம்புத்தூர் லவ் பண்றீங்களா? கோயம்புத்தூர் நிறைய பொண்ணுகள் லவ் பண்றீங்களா? கோயம்புத்தூர் லவ் பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் லவ் பண்றீங்க. சரி, அதெல்லாம் லவ் பண்ண ரைட்டு. சாப்பாட்டுக்கு துட்டு பூவாவுக்கு என்ன பண்றீங்க? சார் கோயம்புத்தூர் லவ் பண்ணுங்க, நிறைய காசு கிடைக்கும். கோயம்புத்தூர் லவ் பண்ணாலும் நிறைய காசு கிடைக்குமா? ஆமா. பரவாயில்லையே. அப்ப எவனும் வேலைக்கு கோயம்புத்தூர்ல ஏற்கனவே அவனும் வேலைக்கு போறது இல்ல. கோயம்புத்தூர் நிறைய பேர் லவ் பண்றாங்க. வெளியூர் ஆளுகளை வச்சுதான் செய்யறோம். கோயம்புத்தூர்ல எவனும் வேலைக்கு போறதுல பஸ் ஸ்டாண்டா இன் பண்ணிட்டு ஷூ போட்டு நிக்கிறேன். ஆச்சா, இது எப்படி நீ கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னா அப்ப நீ சும்மா இருக்கேன்னு அர்த்தம். அது தெளிவா சொல்ல. மனுஷன் நல்லா கலாய்க்கிறாரு. முடியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியா? தெரியாது சார். இல்ல பரவாயில்ல, உங்களை பத்தி சொல்லுங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனா என்னன்னு தெரியல. எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க சாப்பாட்டுக்கு வந்த ஆளுகளா இல்ல ஏதாவது வந்த ஆளுகளா? கேமரா வேற வச்சிட்டு இருக்கீங்க. நீங்களா வந்தா அப்படியே நாங்க மயங்கிடுவோம் அப்படி நினைச்சிட்டீங்க. அப்படி இல்ல, நான் நினைக்கல சார். போடு 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 போடு, வேற லெவல். ஒட்டு பப்ளிக்கே கலாய்ச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. நீலாம் வந்தா பெரிய ஆளா, நாங்களாம் வந்து இது பண்ணிடுவோம். அப்பா வேற மாதிரி. ஐயோ ஐயோ, ஐயோ போடு. ஐயோ டேய் பா, முட்டை வெடிக்குது எப்படி? ஐயோ வா, ஐயோ வா, என்னடா இவ்வளவு கொடூரமா இருக்குது. ஓகே, பத்திரமா வச்சிருக்கோம். இல்லடி, நான் என்ன சொல்றேன்னா முதல்ல கத்துக்கொடி. ஐயோ திரும்பி போறோம். முதல்ல கத்தா அது வேற படம். அம்மா, அண்ணா வந்து சட்டென்று மாறுது வானிலை கதவு திறந்தாரு, நாங்களா உள்ள போந்துட்டு. ஆமா ஆமா. நீங்க வாங்க. இப்ப லவ் பண்ணுவாரு, திருப்பி கதவு திறப்பாரு. அண்ணா லவ் பண்ணுவீங்கல்ல? தாலியா இருக்கிறீங்க, அவளை என்ன பிரிச்சிட்டீங்க? ஏன்டா இப்ப வந்து ஏறனா கம்மன் நில்லுங்கடா. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நான் வந்து கதவு திறக்கிறேன். கட்படாயிரவனி மனுஷன் கூட பார்க்க மாட்டாங்க. டிப்ரெஷன் 7 எல்லாம் வந்து சேர்ந்துக்குதான் லைட்டா கதை திறந்ததுக்கு. அளவோட ஆட்டியா மகா மட்டமான பொழப்பா இருக்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்த முடியல. கமலா உள்ள காத்தடின்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். பிரேமா உள்ள பூந்தா பேட்டரி சரியில்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். ரேணியா உள்ள பூந்தா ரேடியேட்டர் சரியில்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். இது ஒரு ரேடியேட்டர், இவனுக்கு நான் ஒரு மீடியேட்டர். வண்டி எந்தெந்த கோணத்துல ஆடுதோ அந்தந்த கோணத்துல நானும் ஆட வேண்டியதா இருக்கு. என்ன நடக்குதுங்க? நடக்கிறவங்க அது மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. நான் மட்டும் தான் நிக்கிறேன். என்ன படமா இருக்கும்? நல்லா இருக்கே. கொஞ்சம் கடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா அது பைப்பால வேற ஏதாவது? அம்மாடி
என்னடா பண்றீங்க? வெடிச்சா என்ன வருது? சும்மா வெறும் 3 இல்ல உண்மையுமே பாம் ஆடாது. வெடிச்சுக்கிட்டு சொல்ல போகுதுடா. பாஸ் பண்ணிட்டாங்களா? மேபி கீழே போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில கிடைச்ச ஒளிச்சலாம் தாயோலி வைடா போனேன். செல்லம் நேத்து கால் பண்ண ஏன் எடுக்கல? உனக்கு அவன் ஒருத்தி, அவளுக்கு எத்தனை பேரோ? செல்லம் நீ ஈவினிங் ஸ்டார் புக்ஸ் போலாமா? சிங்கிள் டீ கேட்டா வாங்கி தர மாட்டேன் நாயே. வேறுட்டே தான் பேசுறா போல இருக்குது அது. இரிட்டேட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்டு கிட்ட. ஹலோ ஹலோ. ஓகே ஓகே. என்ன புது நபர்ல இருந்து காலா வருது? ஒருவேளை அவனா இருக்குமோ? ஹலோ ஹலோ. நேற்று உங்க வாய்ஸ் கேட்டேன், ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. இந்த வயசா? மொபைல்ல இருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணேன். நல்லாதான் இருக்குது. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? போன கொடு. ஹலோ ஹலோ. நைஸ். நான் மச்சான் நேற்று நைட்டு 11 மணி வீட்டுக்கு வந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? என் முன்னாடி தான் சொன்னான். இந்த அசோகனை புடிச்சு வச்சுட்டு 1 ஊரா மொக்க போட்டாடுறா. அசோகன் ஒய்ஃபும் ஒன்றா இல்லையமேடா. என் பொண்ணாட்டி சொல்கிறா. அப்படியா? 4 நாள் ஆச்சான். அதான் அந்த ஆள் 2-3 நாளா மொட்டை காலில் உட்காந்து இட்லி சாப்பிட்டுருந்தானா? மொட்டை என்ன பண்ணான்? விடிய காலையில் 4 மணிக்கு எல்லாரும் வீட்டு வாசல்லையும் பால் பாடு கவரில் தூக்கி போட்டு போயினே இருக்குதாமே. யாரு பார்த்தது? என் பொண்டாட்டி தான். எப்படி எல்லாத்தையும் பொண்டாட்டி எப்படி சொல்லுது? பொண்டாட்டி பக்கத்து வீட்டுல இருந்து பக்கத்து ஏரியா வரை எல்லாத்தையும் ஈஸியா நோட்ட விடுது. பா யாரு? அப்போ உன்ன என்னெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சா மச்சான். ஒன்றுமே பண்ணவில்லை மச்சான். அதனால போய் பாத்ரூம்ல போய் 1000 மெசேஜ் டொக்குன்னு சவுண்ட் வந்து கதை ஓட்டி போட்டு 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 அடிக்க ஆரம்பிச்சா மச்சான். யாரோட மெசேஜ் பண்றது? கட்சியில் பார்த்தா ஃபேக் அடி மச்சான். தாவலாம அடி ஆயிடுது மச்சான். வீட்டில் சீட்டு பூச்சி 4 பாத்திரம் போட்டு வீட்டுக்குள்ள வருவோம் மச்சான். கிங்ஸா அப்படின்னு கரெக்டாக கேட்டுருவா மச்சான். ஒன்றுமே பண்ண மச்சான். வச்சுக்கிறேன் என்ன பண்ணுறது? மச்சான் அழாத மச்சான், விடு மச்சான். நீ ஃபோன் உனக்கு ஃபோன் பண்ண ஆள் எடுத்துதா? நம்ம எப்படி மாதிரி ஒரு 4 வாரத்தை நல்லபடியாக பேசணும் மச்சான். ஏன்னா கூட பேசணும் காரில் காலை வச்சுன்னு போட்டு அழுத்து செம்ம ஒளி வச்சு மச்சான். யார்கிட்ட தான் சொல்ல வேண்டியதாண்டா? மயிரம் ஆளு மார்க்கெட்ல என் கூட சிச்சி 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 பேச்சுனே இருக்குதாமே. அதனால பச்சை கலர் பேண்ட் வாங்கிட்டு வந்து யாரு கூட சொல்லுடா. நல்லா அடிக்கிறாங்க 2 பேருமே. நைஸ். கைமா நீலாம் மனுஷன், உன்னை எப்படி நான் லவ் பண்ணேன்? எப்படின்னா என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும். ஐயோ, இஞ்சி டீக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் டிப் பண்ணி சாப்பிடுறியே மனுஷியாடி நீ. செம்ம டேஸ்டா இருக்கும்டா. பாரு ஈ வந்து என் வாயை நக்கிட்டு போகுது பாரு. அது கூட பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கலையா? வேற மாதிரி. சரி இப்ப தெரியுது நீ ஏன் டிஃப்ரெண்டா சமைக்க. ஐயோ எனக்கு வேணா மணி சாப்பிடுவோம். நல்லா இருக்கும்யா, உண்மையாலுமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான்லாம் முறுக்கு தொட்டு சாப்பிடுவேன். அதெல்லாம் வேற சச்ச இரிட்டேட்டிங் சொல்லும். சச்ச இரிட்டேட்டிங் பேலாவா? அதோட டேஸ்ட் தெரியுமா உனக்கு? இரிட்டேட் ஆகுது எனக்கு புரியல. ஏன் வா ஈ எனக்கு ஈ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் நான் திங்கறேன். கமெண்ட்ஸ் பாரு நெருப்பு மாதிரி இருக்கும் பாரு. கமெண்ட் என்ன நெருப்பு மாதிரி இருக்கும் போடு. ஐயோ கமெண்ட் போடுறத சொல்றேன். என்ன சொல்றேன்? அந்த பயம் இருக்கு. நல்லா இருக்கும்யா, நானும் சாப்பிடுவேன். என்ன நீங்க, அது ஒரு டேஸ்டே தனியா இருக்கும். அழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? தட்டு 90s கோட்டா. இந்த கதை கேட்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. கெடா பயங்கரமா இருக்கேன்னு. தீபாவளிக்கு என்ன கெடா இருந்தா? இல்லடா, இது வந்து எதுக்காகனா எனக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா இது வெட்டுறதுக்காக வாங்கினாங்க. ஓ எப்போ வாங்கினாங்க? அது குட்டியா இருக்கும்போது வாங்கினாங்க. இப்ப அதுக்கு கல்யாணம் ஆகி இங்க இருக்கிற குட்டியெல்லாம் அதுகளோட குட்டி தான். அப்போ உங்களுக்கு எப்போ நான் கல்யாணம் தெரியல, அதுக்கும் வயசாயிருச்சு. புரியுது புரியுது புரியுது. அது காலப்போக்கில் அதுவே முடிஞ்சிரும் போல. ஒன்னும் முடியல. அவருக்கு முடிஞ்சிரும் போல. பாவம். கதையை கேட்கும் போது வருத்தமா தான் இருக்குது. பாவையாயோ தளபதியா. சரிடா, நீ இதுக்குள்ள இருக்கிற எத்தனை பேரை வேணாலும் கூப்பிட்டுக்க. யாரானாலும் கூப்பிடுவேன். ஆனா பேச்ச மத்த
கூடாது. கூப்பிடுறா, இன்னைக்கு உன் வாய் உடைக்காம உன்னை அனுப்ப போறதில்ல. யாரா அது? தளபதி நாங்க சீரியஸ்லி Cuando hay una punta al pecho, lo que voy a hacer es agarrar la punta de la pistola, torcerle el brazo. Y ahí le puedo sacar el palo, le puedo pegar. Lo hacemos. Dale. Tirás. Me zamullo. Bueno, espero que les sirvan nuestras técnicas de defensa personal y gracias por seguirnos. செல்ஃப் டிஃபென்ஸா? சொக்கத்தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் எடிட் பண்ணிருக்காங்களா இல்ல அப்படிதான் இருக்கா? ஒரு தங்க அருவி உங்கள் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி. ஏய் எடிட் பண்ணிருக்கீங்களா இல்ல உண்மையாலுமே அப்படிதான் இருக்கா? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90% மேட்ச் ஆயிருச்சு. சீரியஸ்லி This is my friend. Everything is temporary. But my friend is pregnant. பிரகரண்டா அது பர்மனன்ட்டா. Sorry, permanent. நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும் கண்ணிமைக்கும் நேரம் போதும். மியூசிக்லாம் வேற லெவல்ல போட்டு ஃபன் பண்ணிட்டாங்க. When you are phone addicted. அது ஏய் இருட்டுல ஒண்ணுமே தெரியலடா. ஏய் இப்பெல்லாமே பார்த்தா நெஞ்ச அடிச்சிரும்டா டேய். சீரியஸ்லி You must watch this. அதை பார்த்து பேய் நடிச்சிட்டாங்க. ஆமா அவ்வளோ இருட்டுல போய் நின்னா பயப்படதான் செய்வாங்க. நைஸ். இந்த கிளிப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி தொடர்ந்து கிளிப்ஸ் வந்து midfield.ytன்னு சொல்லி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு அங்கே அனுப்ப மறந்துடாதீங்க. ஓகே, அங்கே நம்ம கிளிப் எடுத்து ரியாக்ஷன் வீடியோஸ் போடலாம். மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். until this is midfield. Bye guys. Bye.